ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். 7ஆம் தேதி இப்போ ஜூன் 2025. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா நான் திருச்சானூர், அதாவது கீழ்த்திருப்பதிக்கு போகலான்னு போயிருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி நான் கேட்டு பார்த்தேன். நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு கால் பண்ணி இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, சம்மன் போலீஸ்காரங்க அனுப்புனா அவங்க திருப்பி அனுப்பிடுறாங்க, அந்தளவுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நாங்கள் ஃபோன் பண்ணால் இங்கே எங்கேப்பா இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு ஃபோன் பேசினாலுமே அந்த அம்மா பொய் சொன்னாலும் உண்மை சொன்னாலும் எங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உறவுக்காரங்களாம் சொன்னாங்க. அதாவது என்னுடைய பெரியம்மா. ஸோ வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வேப்பம்பட்டிலேருந்து நான் திருவள்ளூர் போய் இறங்கிட்டு, ஸோ திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ட்ரெயின் வந்தது. கீழவே டேட்டு டைம் எல்லாம் கூட இருக்குது. அந்தந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெயின் வந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா கன்செஷன்லாம் கிடையாது. 60 ருபீஸ் அந்த டிக்கெட்டு தான் வாங்கியிருந்தேன். நான் கிளம்பி போயிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரெயினில் தான் நான் ஏறி போயிருந்தேன். ஓகேவா? ஸோ இது கரெக்டாக அந்த 3 மணி ரேஞ்சுக்கு வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கீழ்த்திருப்பதிக்கு நான் போகிறப்ப பார்த்திங்கன்னா அரௌண்டு 6:30 கிட்ட ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பதி இறங்கிட்டு லோக்கல் பஸ் பிடிச்சி நான் போகணும் இல்லையா, அதனால் அப்படி ஆச்சு. ஸோ அங்கேயாவது இருப்பாங்க, ஸோ ஜூன் மாதம் கொடுத்துட்றதா சொல்லிவிட்டு ரொம்ப பாவலாக பண்ணானுங்க இல்லையா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பேசினாங்க. நான் கத்தி எடுத்துகிட்டு போனதாகும், அவங்க சின்ன பையனை கத்தியை எடுத்து குத்துற மாதிரி என்னென்னவோ சொல்கிறாங்க. ஃபால்ஸ் அக்யூசேஷன் எல்லாமே. என்ன பேசுகிறேன், அது என்ன ஏது பண்ணுறாங்க ஒன்றும் கூட புரிய மாட்டேங்குது. நான் அவங்கள அவதூறு பேசிட்டேன், அவங்கள அடிச்சிட்டேன்னு ஊரெல்லாம் பரப்பி வச்சுருக்காங்க. அது பத்தாதுன்னு அவளோட புண்ணியத்தில் தான் நான் வாழ்ந்துட்டேனாமா என்னென்ன பேசுது தெரியுமா. எல்லாம் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அங்கே இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்பி போயிருந்தேன். ஸோ ட்ரெயினில் போகிறப்ப பார்த்திங்கன்னா ரேணிகுண்டா ஸ்டேஷன் வந்தாலே எனக்கு இந்த மோர் பேக்கெட் வாங்கி நான் குடிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த வடை, அதுக்கப்புறம் சமோசா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று 15 ரூபா. ஸோ அந்த அது மோர் இல்லையா, அந்த மோர் பேக்கெட் ஒன்று 10 ரூபா. நல்லாயிருக்கும் மசாலா மோர். ஸோ வெளியில் போனாலே செலவு தான். ஸோ இந்த வாட்டி எதுக்கு நம்ம சார்ஜும் குறைஞ்சிடும், அதுக்கப்புறம் ஸ்பேஸும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்தேன். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு கீழே டேட்டும் டைமும் ரெஜிஸ்டர் ஆகுது. திருச்சானூருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே ஏன் நிறுத்தாமல் போகிறாங்கன்னு தெரியல. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த திருச்சானூர் அந்த அலிமேல் மங்க தாயார் இருக்காங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் போல். ஆனாலும் அங்கே நிறுத்தினாலும் வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம திருப்பதியே போய் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சி போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட்டு இந்த டைமுக்கு நான் அங்கே போய் இறங்கிட்டேன். ஸோ அந்த பிரிட்ஜெல்லாம் பார்க்குறீங்க பாருங்கள். ஸோ அந்த திருப்பதி பிரிட்ஜு பார்த்தாலே நல்லா இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக கீழ்த்திருப்பதி அந்த திருச்சானூர் என்னுடைய பெரியம்மா வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நான் நினச்ச நம்பிக்கையோடு போனேன். அங்கே போயிட்டுருக்கப்ப தான் எனக்கு தெரிய வந்தது, கீழ்த்திருப்பதியில் அந்த திருச்சானூர் அந்த அலிமேல் மங்கா தாயார் பத்மாவதி தாயாருக்கு தெப்போற்சவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக நான் 7ஆம் தேதி நான் கிளம்பி போயிருக்கேன். அன்றைக்கி தான் தெப்போற்சவத்தோட முதல் நாள். அதனால் பார்த்திங்கன்னா அங்கே அந்த தெப்போற்சவத்தை நின்று ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சேவிச்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வர முடிஞ்சது. அங்கே தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடையூறாகி போச்சு. எப்பயும் நான் போகிறப்பெல்லாம் அங்கே தான் இருந்ததுங்க. ஓகேவா? குடும்பமே லாவண்யாவோட புருஷன், அதுங்களோட அந்த பையன், அந்த 12th இப்போ படிக்க போகிறான்ல அந்த பையன் 11th பாஸ் ஆகிருக்குது போல். நான் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ இன்னும் ஸ்கூலுக்கெல்லாம் வரலைங்க, 44,000 ரூபாய் பெண்டிங் இருக்குது, நாங்கள் எவ்வளோ ஃபோன் பண்ணாலும் மேடம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பையன் கொஞ்சமாவது படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவனும் படிக்கிற மாதிரி தெரியல, பாஸ் பண்ணிட்டானான்னு சொல்லி கேட்டதுக்கு பாஸ் பண்ணிட்டான், ஆனால் எல்லாம் ஜஸ்ட் பாஸ் என்னன்னு தெரியல, ஆனால் ஆல் கிளியர் பண்ண மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அங்கே திருச்சானூரில் இருப்பாங்கன்னு சொல்லி நான் கிளம்பி போனால் அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு காத்திருந்தது. என் பெரியம்மா என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரே அக்கப்போருங்க. என்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு போய் நிற்கிறேன், அவங்க வீட்டுக்குள்ளே வான்னு கூட கூப்பிடவே இல்லை. என்ன இப்போயாவது உள்ளே வரலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டுட்டு நான் போய் உட்காந்து தண்ணி குடிக்காவது கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டு, அதுக்கப்புறம் மூஞ்சி காமிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு, இப்போ தான் சொன்னாங்க இன்றைக்கி உனக்கு பிரச்சனை வரப்போகுது, உனக்கு வலது கண் அடிச்சிக்குது, அந்த கண் அடிச்சிக்குது, சுற்றி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்களாம். சேர்ந்த வேணா பிடிச்சி நீ சேர்ந்தேன்னு சொல்லிட்டு என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. இஷ்டத்துக்கும் பேசிட்டாங்க. அவங்களாம் அங்கே இல்லை, ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க, எப்போயோ கிளம்பி போயிட்டாங்க, என்னை கேட்காத கிளம்புன்னு துரத்து விட்டுருச்சு வீட்டை விட்டு.
என்னை பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு துரத்திட்டு அவங்க வீட்டை வந்து பூட்டு போட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. எங்கேயோ போனாங்க. அவங்க பின்னாடியே நம்ம வந்து தொடர்ந்து போனால் ஏதாவது நடு ரோட்டில் பிரச்சனை பண்ணி எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நான் பயந்துட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது அங்கே சாய்பாபா கோயிலில் எங்கேயாவது போய் உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்தேன். அங்கேயும் வந்து ஆள் இல்லை. அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நானும் வந்து பத்மாவதி தயாரிசையை வச்சுட்டு நான் மறுபடியும் போயிட்டு நான் ஒரு எட்டு பார்த்தேன். ஸோ டைம் அந்த கீழே அந்த ஸ்டாம்பு போட்டிருக்கு பாருங்கள் ஃபோட்டோஸில். நான் போய் பார்த்தப்ப ஆளை காணோம். ஒரு வேளை வேறு எங்கேயாவது வந்து அங்கே கொடுத்துன்னு போயிட்டாங்களோ என்னவோ லாவண்யா. எங்கே போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. நீங்கள்லாம் நல்லா தினமும் கதை அழைக்கிறீங்க, ஃபோனில் பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க. சொல்லுங்கள் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுங்க. வயசான காலத்தில் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ தான் பொறுப்பு, நான் வெளியில் போயிட்டு நான் வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு நான் அழுவேன், கிளம்பிடான்னு சொல்லிட்டு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி என்னை வெளியில் துரத்திட்டு பூட்டு போட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்கங்க. இப்படி இருக்காங்கங்க.